தன்னுடைய பசிக்காண்டி அந்த பணத்தை செய்யறான், திருடிட்டு போறான். அவன் பசியாடுறானா இல்லையா, அந்த பசி அவனுக்கு அடங்குதா இல்லையா, அதன் மூலம் அவன் என்ன செய்கின்றான், அதன் மூலம் அவன் நன்மை அடைகின்றான். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவன் செய்தது ஒன்னே ஒண்ணுங்க. இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, யத்தபியுல் மையத்த ஸலாத்துன். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனோட எல்லா காரியங்களும் 3 பின்தொடர்கின்றது. ஒன்று அவனுடைய குடும்பம் பின்தொடர்ந்து போகுது, இன்னொன்று அவனுடைய செல்வம் பின்தொடர்ந்து போகுது, இன்னொன்று என்ன போகின்றது, அவனுடைய அமல் பின்தொடர்ந்து போகின்றது. இதுல 2 திரும்பியது. அவனுடைய குடும்பமும் திரும்பி விடுகின்றார்கள், அவனுடைய செல்வமும் திரும்பி விடுகின்றது. எது மட்டும்தான் அவனோட நின்று விடுகின்றது, அவனுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் நின்று விடுகின்றது. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அனைத்து அமல்களும் நின்றுவிடும். 3 அதாவது ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம், மக்களுக்கு செய்யக்கூடிய நிலையான தர்மம். கல்வியை பற்றி குழந்தைகளை பற்றி நினைச்சாங்க, 3 விஷயத்தை சொல்றாங்க. நான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு நாம இறந்ததற்கு பிறகும் நமக்கு நன்மை வந்துடக்கூடிய செயல்கள் ஏதாவது நாம செய்கின்றோமா? இந்த உலகத்துல நாம வாழும் போது நாம தொழுவுற நம்ம நினைக்கிறோம், நாம தான் 5 நேரம் தொழுகிறோமே, நாம தான் தர்மம் கொடுக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம். அட தொழுகை யாருக்காண்டி தொழுகிறோம்? நமக்கு நாமே தொழுகிறோம். நாமள அல்லாஹ் படைச்சிருக்கிறா இல்லையா, நமக்கு கண்ணை தந்திருக்கிறானா இல்லையா, நமக்கு காதை தந்திருக்கிறானா இல்லையா, நமக்கு மூக்கு தந்திருக்கிறானா இல்லையா, இதுக்கு நாம அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செய்யறோம். எதுக்குன்னு செய்யறோம்? நம்ம படைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு நாம நன்றி கடன் செய்யறோம். பிற மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க நாளைக்கு கேட்பானா இல்லையா, அட உன் சகோதரன் தான்டா, உன் கூட தானே உட்கார்ந்து இருந்தான், உன் நண்பன் தானே, அவனுக்கு நீ ஏகத்தோடு எடுத்து சொன்னியா? கிடையாது. நாளைக்கு அவன் மகசூர் மைதானத்தை முறையிடுவானே? கிடையாது. அட இன்னைக்கு கூட ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டோம், அல் முஸ்லிம். அட ஒரு முஸ்லிம்னா யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிகி வயதிகி. தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரத்தினாலும் பிற மனிதர்கள் எப்படி இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். ரொம்ப ஒருத்தன் கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டான்னு சொன்னா நம்முடைய கையிலான தர்மம் கொடுத்து என்ன செய்யணும், அவனை காப்பாற்றக்கூடியவரா இருக்கணும், அவன் மனநிறைவு அடையணும். அப்படிப்பட்டவன் தான் ஒரு மூமின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் ஈமானுடைய கிளை பத்தி எப்படி சொன்னா தெரியுமா? அல் ஈமான் பில்ஹு ஷபூன ஷோபா. ஈமான் என்பது 70 சுற்று கிளைகளை உடையது. அதுல உயர்ந்த என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், திருக்கலிமா. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று இந்த சாட்சி சொல்றோமா இல்லையா? அது ஈமானுடைய உயர்ந்த கிளை. அதனால அதுல தாழ்ந்த கிளை என்ன தெரியுமா? இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையை விட்டு நோவினை அகற்றுவது. மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய செயல்களை பாதையை விட்டு அகற்றுமா இல்லையா? இது ஈமான்ல தாழ்ந்த கிளை. பிற மனிதர்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அது ஈமான்ல ஒரு கிளை. அப்படிப்பட்ட நம்ம செயலை செய்யறோமா? இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்து பாருங்க, எத்தனை சகோதரர்கள் இன்னைக்கு வாழ வழி இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியாமல், ஒரு பெருநாள் டைத்துல கூட சந்தோஷமா இருக்க முடியாம எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. மேலப்பாளையம் எங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஊர், அங்க எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அங்க உள்ள ஏகத்துவ சகோதரர்களை பார்த்தா நாமெல்லாம் வெக்கி தலை குனியணும். ஏகத்துவத்தில் அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாங்க. ஆனா பைசா கஞ்சி காய்ச்சுவதற்கு கூட, நோம்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு கூட இன்னைக்கு காசு இல்லாம இருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, வெளிப்படையா சொல்லணும்னா, பெருமையா சொல்லணும்னா, இங்க இருந்து இந்த துபாயில உள்ள மக்கள்கிட்ட வசூலிச்சு நாம கொடுக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இங்க வசூலிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கிறோம். இதை நான் சந்தோஷமா பெருமையா சொல்லுவேன். ஆனா என்ன நிலைமை தெரியுமா? அதை வசூலிக்க வரக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் சொன்னா குறையத்தே இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? அதை குறையத்தே இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபா ஏறி போய் இன்னைக்கு வசூலிக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட சகோதரர்கள் இன்னைக்கு பாக்குற கஞ்சி காய்ச்ச கூட வழி இல்லாத நிலைமையில இன்னைக்கு ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காசு போட்டா மட்டும்தான் நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு இல்ல. அட சஹாபாக்களும் காசை கொட்டினாங்க. ஆனா அபூபக்கர் கொட்டாத காசா? போருக்காண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, உதவி கேட்கறாங்க. யாராவது உதவி செய்ய மாட்டீங்களா? அந்த போருக்காண்டி என்ன செய்யுங்க, இஸ்லாத்திற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அட அபூபக்கரும் உமரும் கொண்டு செல்வத்தை கொட்டுறாங்க. அட அபூபக்கருடைய சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறாங்க.
அதான் சொன்ன வார்த்தை. கொடுத்துட்டு ஏதோ சும்மா இருந்துட்டாங்கன்னு மட்டுமல்ல, கொடுத்துட்டு அந்த களப்பணியை செய்தாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க, இறங்கி செய்தாங்க. அதே போல உமர் அவங்க ஏதோ காசு கொடுத்துட்டு நான் தான் காசு கொடுத்துட்டேனே, நான் தான் அதை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி இருக்கல, களத்தில் இறங்கி செஞ்சாங்க. எப்படி? கொடுத்ததோடு மட்டுமல்ல, எல்லா பணிகளையும் களத்தில் இறங்கி செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்க சஹாபாக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒண்ணு காசு கொடுக்கக்கூடியதா இருப்போம், காசு கொடுத்துட்டேன் என்னுடைய பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டா நான் தான் ஏகத்துவாதியா இருக்கிறேன்னு, நான் தான் ஜேடி மர்கஸுக்கு வந்து தினந்தோறும் பயான் கேட்கிறேன்னு, நான் தான் ஜேடி மர்கஸ்ல வந்து புக் எடுக்கிறேன்னு, நான் தான் ஜேடி மர்கஸ்ல வந்து சிடி வாங்குறேன்னு, அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? ஏகத்துவாதியா இருக்கிறேன் அப்படி நாம என்ன செய்யறோம்? ஒதுங்கிடுறோம். அட இன்னைக்கு எத்தனை பேர் செயல்படக்கூடியவர்களா இருக்காங்க பார்த்தோம்னா 30 பேர் 40 பேர் 50 பேர் தான் இருப்போம். இந்த யுஏஇலே எத்தனை பேர் இருப்போம்? இந்த தௌஹீத் சௌர்ல எத்தனை பேர் இருப்போம்? ஒரு 70 பேர் 100 பேர் தான் இருப்போம். அப்ப மற்றவர்கள் அட இவங்களுக்கு மட்டும்தான் நாளை வந்து நாம நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறாங்களா? அதுக்குத்தான் தலைவர் பொருளாளர் செயலாளர் இருக்கிறாங்களே, அவங்க எல்லா பணிகளையும் பார்த்துக்கிடுவாங்க. எப்படி? இன்னைக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்கிறாங்களே, அவங்க எல்லா பணியும் பார்த்துக்கிடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிடுவாங்க. நாம காசு கொடுப்பத நம்முடைய வேலை நினைக்கிறோம். ஆனா நாளைக்கு உனக்கும் கேள்வி இருக்கா இல்லையா? எப்படி இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லா தசூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா. லா தசூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமை நாளிலே ஒரு மூமின் ஒரு அடியானுடைய 2 பாதங்களும் 4 கேள்விகள் கேட்கப்படாத வரை நகரவே நகராது. அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படும். எப்படி? அன்னைக்கு சம்பாதிச்சிய எப்படி செலவு பண்ண? அதுல தப்பிச்சிருவோம். எப்படி? நான் சம்பாதிச்சேன், நான் வந்து சந்தா கொடுத்தேன், நான் தர்மம் கொடுத்தேன், நான் ஜகாத்து கொடுத்தேன், அதுல தப்பிச்சிருவோம். அட உன்னுடைய பருவம் இருந்துச்சு, உன்னுடைய வயது இருந்துச்சு, 60 வருஷம் நீ வாழ்ந்த, அந்த 60 வருஷத்தை நீ எப்படி கழிச்ச? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சம்பாதிச்சதுக்கு பதில் சொல்லிடலாம். எப்படி? நான் சம்பாதிச்சேன், நான் கொடுத்தேன்னு சொல்லி நான் பதில் சொல்லிடலாம். வயசு 60 வயசு வரைக்கும் வாழ்ந்திய எத்தனை நபர்களுக்கு நீ ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன? அட எத்தனை நபர்கள் உன்னின் மூலமா பலன் பெற்றார்கள்? எத்தனை நபர்களுக்கு நீ தீமையான காரியங்களை விட்டு தடுத்தாய்? நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்லி வைப்போம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சம்பாதிச்சதுக்கு பதில் சொல்லிடுவோம், அட வயசுக்கு என்ன செய்வோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அட நமக்கு வந்து ஏகத்துவத்தை பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான். நீங்க எப்படி தந்திருக்கிறான்? எல்லாத்தையும் கேசட் கேட்கிறோம், புக்கு படிக்கிறோம், ஏகத்துவம் என்னன்னு சொல்லி விளங்கி வச்சிருக்கிறோம். விளங்கி வச்சிருந்த நாம அதை எடுத்து சொல்வதற்கு தான் கஷ்டப்படுறோம், அதை செயல்படுத்துவதற்கு தான் நீங்க நம்ம கஷ்டப்படுறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத், இந்த தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு சும்மலம் யஹ்மிலுஹா, அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தார்களே. இன்னைக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லணும்னு சொல்லி நமக்கு வழங்குது, நன்மையை விட்டு ஏவணும், நன்மை ஏவணும், தீமையை விட்டு தடுக்க நாம வழங்குது. அதை எல்லாத்தையும் விளங்கி வச்சிருந்து நாம நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம் அல்லவா? இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹிமார், கழுதை போல. கழுதைக்கு உதாரணம் கூட சொல்லியிருப்பாங்க. கழுதைக்கு அழகான உதாரணம் உப்பு முட்டை, பஞ்சு முட்டைக்கு உதாரணம் தண்ணியை வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கழுதையை போலதான். என்ன இருக்குன்னு தெரியாது, ஏதோ வாழ்க்கையை ஓடிக்கிட்டே தான் நம்ம மூதுல வச்சிருக்கிறாங்க, சுமந்து போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கழுதையுடைய பண்பு இருக்கும். இன்னைக்கு நமக்கும் பண்பு அப்படித்தான். நம்முடைய கையிலும் ஏகத்துவம் இருக்குது, நம்முடைய கையிலும் குர்ஆன் ஹதீஸ் இருக்குது. வச்சுட்டு நாம எப்படி போறோம்? ஏதோ நம்முடைய வாழ்க்கைய சம்பாதிப்பதிலேயே, சினிமா பார்ப்பதிலேயே, பேசுவதிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா சொல்லு 100 செயல் 0 அப்படித்தான் இருக்குது. அட குர்ஆன் ஓதுன்னு தெரியும், குர்ஆன் எத்தனை பேர் ஓதுறோம்? தொழணும் தெரியும், எத்தனை பேர் தொழுகிறோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லா செயல்களிலும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய சொற்கள் 100ஆக இருக்கின்றது, செயல்கள் எப்படி இருக்கின்றது? 0வாக இருக்கின்றது. அப்படி இருந்தா நாளைக்கு நமக்கு சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்?
நரகத்துல விழுந்துட்டு நாளைக்கு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தின் காரணமாக நம்மிடத்தில் ஏதோ ஈமான் குறை இருந்ததன் காரணத்தினால நாம என்ன செய்வோம் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவோம்.